இதுதான் சைட்டு. ஒரு 3 ஏக்கர் கிட்ட வரும். ஒரு 250 அடி ஃப்ரண்டேஜ் வரும். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு, 250 அடி ஃப்ரண்டேஜ். ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், 2 சைடும் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஜிக்ஸாக்காக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அனுபுரம் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்க்கும். கல்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ரோடு வந்து டுவர்ட்ஸ் அனுபுரம் போகிற ரோடு. ஒரு 250லேருந்து ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ் வரும். இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபென்சிங் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு வாட்டர் பிளான்ட் போட்டாங்க, இப்போதைக்கு ரன்னிங்கில் இல்லை. ஸோ அதுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி ஒரு லே அவுட். அது ஒரு 3 ஏக்கர் சம்திங்கில் வந்து ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க, ரோட் ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு 2-3 வீக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ பின்னாடி பவுண்ட்ரி வந்து இந்த லாஸ்ட் அந்த பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் பவுண்ட்ரி. ஸோ இந்த மாடு இருக்கிறது தான் வந்து ஒரு கிணறு இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. புஞ்சல் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஒரு 3.5 ஏக்கர்ஸ். இந்த சைட் பார்த்திங்கன்னா ரோட் சைட் மட்டும் தான் வந்து ஃபென்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லேஅவுட் போகிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் இருக்குது, ஃபென்ஸும் இருக்குது. பேக் சைட்லேயும் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் டைரெக்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் மட்டும். ஸோ இது இந்த கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது. கிணறு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும்.